ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இது வரைக்கும் நம்ம சங்கத்தில் தேசிய பொருளாளராக பயணிச்சுக்கிட்டு இருந்த துரைமுருகன் பேசுகிறது. ஏன் இவ்வளோ மனசுலஞ்சு பேசணும் உங்களுக்கு காரணம்லாம் தெரியும், அதெல்லாம் சொல்ல தேவையில்ல, சும்மா வரவலன்னு. தனியாச்சலம் ஜெயசீலன், மாது, துரைமுருகன் ஆகிய நான்கு பேரும் நம்ம சங்கத்தில் பணத்தை கையாடல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு பெரியசாமி தலைவர் சொன்னார். அது இல்லைன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். எங்களை கேட்டிருந்தாங்க. ரைட், ஓகே அப்படின்னு நிர்வாகிகளாக சேர்ந்து முதல்ல 28ஆம் தேதி ஒரு மீட்டிங் போட்டாங்க. தலைவராக மீட்டிங் அறிவித்தார், மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார். 5ஆம் தேதி மீட்டிங் அறிவித்தார், 5ஆம் தேதி கேன்சல் போட்டார். இதெல்லாம் பொறுக்க முடியாமல் நிர்வாகிகளாக சேர்ந்து 26ஆம் தேதி ஒரு மீட்டிங்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மீட்டிங் என்னால் வர முடியாதுன்ட்டார். நான் 11ஆம் தேதி மீட்டிங் தான் வருவேன், எனக்கு வேலைகள் இருக்குது, இருக்கவங்க அவருக்கு வேலைகள் தான், அவருக்கு மட்டும் தான் வேலைகள் இருக்குது, அது அடுத்த விஷயம். இந்த வேலைகள் இருக்குன்னு அவர் சொல்லி வர முடியாதுன்ட்டார். அதனால் நிர்வாகிகள் எங்கள்கிட்ட கூப்பிட்டாங்க. நாங்கள் எங்களோட கணக்கு வழக்குகளை ஆதாரப்பூர்வமாக எங்களோட ஸ்டேட்மெண்ட் படியும் நாங்கள் போட்ட டொனேஷன் புக்கு வவுச்சரை வச்சோம். அந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்கு எங்களுக்கு ஒரு டொனேஷன் வந்திருக்குன்னா எந்த தேதியில் டொனேஷன் வந்திருக்கு, எந்த தேதியில் சங்கத்துக்கு போயிருக்கு அப்படின்ற தகவல் வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்ஸை எடுத்து கொடுத்து நாங்கள் திருடங்கள் இல்லைங்கிறத நாங்கள் நிரூபிச்சிட்டோம். நம்ம நிர்வாகிகள் அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ எங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் இன்றைக்கி தான் தெரிய வந்துச்சு. சத்தியமாக இது வரைக்கும் தெரியாது, இப்போ தான் தெரிய வந்துச்சு. அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இது வரைக்கும் அக்கௌண்ட்டில் நடக்கிற எந்த வேலைகளுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. எப்படின்னா நாங்கள் செக்கில் எங்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டாரு, அந்த செக்கை வச்சு அவர் பணம் எடுக்கிறார், உண்மை தான். அது வரைக்கும் எனக்கு சம்மந்தம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லி விளைவிக்க விரும்பலை. ஆனால் இந்த அக்கௌண்ட்டில் நடக்கிற எந்த ஒரு தகவல்களும் மெசேஜாகவோ இல்லை நடக்கிற விஷயங்கள் எதுவாகிறதுக்கோ எல்லாருமே பெரியசாமி தான் போகும். மெயில் வந்தாலும் பெரியசாமி தான் போவோம், மெசேஜ் வந்தாலும் பெரியசாமி தான் போவோம். ஆனால் அந்த அக்கௌண்ட் எவ்வளோ நடந்திருக்குன்னு விஷயம் நமக்கு தெரியலை. இப்போ என்னன்னா 734 பேர் ஐடி கார்டு போட்டிருக்காங்க. 734 பேருக்கு 650 ரூபான்னு கணக்கு வச்சிங்கன்னா 6 லட்சத்தி சம்திங் ஒரு 6 லட்சத்தி என்ன அப்படின்னா 738 பேர் உறுப்பினர் ஐடி கார்டு ஆன்லைனில் போட்டிருக்காங்க. அதில் 950 ரூபா ஒரு ஐடி கார்டுன்னா 6,97,300 அதில் பேமெண்ட் வந்திருக்கணும். 47 பேர் 5,400 சந்தா கட்டியிருக்காங்க. அந்த வகையில் 2,53,800 வந்திருக்கணும். 17 பேர் 3,000 சந்தா கட்டியிருக்காங்க. அதில் 51,000 அந்த வகையில். இது எல்லாத்தையும் சேர்த்தாலே மொத்தம் 10,02,100 இது தனியாக வந்திருக்கணும். இந்த பேமெண்ட் இல்லாமல் சங்கத்தில் வரப்பட்ட டொனேஷனுங்களும் இருக்குது. பல நண்பர்களுக்கு வந்து கைகால் உடஞ்ச பழனியில் அடிப்பட்ட டிரைவராக இருக்கட்டும், விழுப்புரத்தில் அடிப்பட்ட டிரைவராக இருக்கட்டும், நன்கொடை வந்து நம்ம சங்கத்தில் அதிகப்படியான நன்கொடைகளை வசூலிச்சிருக்கோம். அந்த நன்கொடை பணங்களும் இந்த சங்கத்தில் இருக்கணும். அப்போ மொத்த டிரான்சாக்ஷன் எப்படி பார்த்தாலும் 10 லட்சத்தை தாண்டி இருக்கணும், 11 லட்சம் கிட்ட வந்திருக்கணும். ஆனால் இந்த சங்கத்தில் வந்திருக்கக்கூடிய பேமெண்ட்டே வந்து எவ்வளோனா 9,61,000 ரூபா, 9,24,300 தான் இந்த சங்கத்தில் வந்திருக்கு. அப்போ மீதி இருக்கக்கூடிய பணங்கள் எங்கே? கட்டியிருக்க பணம் வெப்சைட்டில் கட்டுறோம். யாருக்கிட்ட கட்டுறோம்? பெரியசாமி அவர்களிடம் அக்கௌண்ட்டில் பணத்தை போடுறோம். அவர் பணத்தை கட்டி கொடுத்தா தானே அந்த பேமெண்ட் வந்து உள்ளே வரும், அக்கௌண்ட்டுக்குள்ளே வரும். இல்லை என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் போட்டிருக்கீங்க, 950 ரூபா நான் சங்கத்துக்கு கட்டினா தானே ஐடி கார்டு கொடுக்க முடியும். என்கிட்ட இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா என்கிட்டயோ மற்ற எந்த நபர்கள்ட்டையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வெப்சைட்டோட மொத்த கண்ட்ரோலும் பெரியசாமி அவர்கள்ட்ட தான் இருக்குது. அதனால் இந்த ஃபேக் ஐடின்ற விஷயம் பண்ணால் பெரியசாமியால் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு யாரும் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இல்லை. அந்தளவுக்கு யாருக்கும் இங்கே அறிவே கிடையாது. முதல் விஷயம் சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம், இந்த பேமெண்ட் ஐடி கார்டுன்ற விஷயத்தில் மட்டுமே வந்த பணத்திலே 81,000 ரூபா பெரியசாமிகிட்ட இருக்குங்கிறது 100% உண்மையாயிடுச்சு. இன்றைக்கி இந்த அக்கௌண்ட்லேருந்து, அதாவது நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்ச பணம், நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்ச பணம், நம்ம ஐடி கார்டுக்கு வந்த பணம், சந்தா எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன், எங்கள்கிட்ட இருக்க கணக்குகளை வச்சு சொல்கிறேன். 81,000 ரூபா இதில் தனியாக இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் நாங்கள் டொனேஷன் வாங்கி வெப்சைட்டுக்கு கொடுக்கக்கூடிய பணம் வந்து 1,44,300 கொடுத்துருக்கோம். அதற்கான ஆதாரத்தை அவரே தான் கொடுத்துருக்காரு. எப்படின்னா 1,20,000 ரூபா தான் நாங்கள் கொடுத்த பணத்தில் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காரு. 40,000 ரூபா சங்கத்தோட பணத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. அப்போ 1,50,000 ரூபா கணக்கு வருது. சாரி, ஆமாம், 1,50,000 ரூபா கணக்கு வருது. ஆனால் கொடுத்துருக்க வேண்டிய பணம் இதில் 1,40, அதில் 40, 1,84,000 ரூபா உங்களுக்கு கொடுத்துருக்கணும். ஆனால் அதில் 1,50 தான் கொடுத்துருக்காரு, 36,000 அதில் இருக்குது. மீட்டிங் நடத்துனதுக்கான செலவுகள், போக்குவரத்து அப்படின்னு அந்த கணக்குறையில் பார்த்தோன்னா அதில் ஒரு 68,000 ரூபா பெரியசாமி அவர்களிடம் இருக்குது. இந்த பணம்லாம் எங்கன்னு கேட்கும்போது பெரியசாமி என்ன சொல்கிறாப்புல, என்கிட்ட தான் இருக்க நான் தரேன், என்கிட்ட தான் இருக்க நான் தரேன்னு சொல்லி 3ஆம் மாதம் வந்து இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காப்புல. கணக்குகள் வரலை. நன்கொடை பணம் நாங்கள் பெரியசாமிகிட்ட கொடுத்த பணம், மீட்டிங் நடத்தும்போது வந்த பணம், பல நிர்வாகிகள்கிட்ட 500, 1000 காசு வாங்கி தான் அந்த மீட்டிங் நடத்திருக்கோம். அந்த பணத்துலேயும் ஒரு 13,000, 10,000, சின்ன மீட்டிங்க்கு ஒரு 10,000, இன்னொரு மீட்டிங்க்கு ஒரு 5,000 அப்படின்னு சொல்லி அந்த பேமெண்ட் இருக்கிற பணத்தை அவர்கிட்ட வந்து கேட்கும்போது அவர் வந்து எனக்கு இல்லை, அந்த பேமெண்ட் ஏன்ட்ட தான் இருக்கும், நான் தரேனே 3ஆம் மாதத்துக்கு இன்ன வரைக்கும் ஓடிட்டாப்புல. ஆனால் நிர்வாகிகளை ஏன் நீங்கள் விளக்குனீங்கன்னு அவர் கேட்கும்போது காரணமாக என்ன சொல்கிறாரு, மாது 4 லட்சம் தூக்கி போட்டான், துரைமுருகன் 2 லட்சம் தூக்கி போட்டாப்புல, ஜெயசீலன் 1 லட்சம் தூக்கி போட்டாப்புல, தனியார் 4 லட்சம் தூக்கி போட்டாப்புல, ஒவ்வொருத்தரையும் இப்படி சொல்கிறாப்புல. நாங்கள் இல்லை நிரூபிச்சிட்டோம்.
இந்த அத்தனை விஷயங்களுக்கும் தணிக்கை குழு வச்சு நீங்கள் இந்த சங்கத்தோட மொத்த நிர்வாக கணக்குகளையும் நீங்கள் எடுத்து பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். என்னோட அக்கௌண்ட்டு 2022 இது வரைக்கும் என்னோட அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட் வச்சுருக்கேன். 3 அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டையும் 4160 பக்கம் ஜெராக்ஸ் வச்சு கொடுத்தாச்சு. அதே மாதிரி மாதவனோட தனிப்பட்ட அக்கௌண்ட்டு இந்த ஏன் நாங்கள் இந்த அக்கௌண்ட்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா, நாங்கள் எது பண்ணியிருந்தாலும் அக்கௌண்ட்டில் தானே பண்ணியிருக்க முடியும். எனக்கு இன்னொரு ஊரில் போனோம் போடுறாங்கன்னா அக்கௌண்ட்டில் தானே வந்திருக்கோம். அதனால் நான் 4 வருஷத்தோட கணக்கை எல்லோரும் எடுத்து ஒப்படைச்சிருக்கோம். இதற்கான முழு கணக்கு வழக்குகளும் எஸ்பி ஆஃபீஸில் ஒப்படைக்கப்பட்டது. நல்லது கெட்டதுன்னு இனிமேல் காவல்துறை அதுக்கான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இனிமேல் பொய் சொல்லிக்கிட்டு இருக்க யாருக்கும் இங்கே இடம் இல்லை. இந்த சங்கம் பொய்யான வார்த்தைகளால், பொய்யான ஐடி கார்டால், பொய்யான நம்பிக்கையால் இவ்வளவு தூரம் வந்துருச்சு. பேம்ப்ளெட்டில் நீங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாமே நலவாரியம் கொடுக்குறது இதுவே எங்களுக்கு தெரியாது. இப்போ தான் கேஸ் போக்குவரத்துன்னு வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க இதெல்லாம் நலவாரியம் கொடுக்குறது, நம்ம கொடுக்குறது இல்லை அப்படின்னு. இதெல்லாம் இத்தனை விஷயங்கள் செஞ்சு தரதான் நீங்கள் சொன்னீங்க. 5400 சந்தாவை நாங்கள் உங்களுக்கு வசூல் பண்ணி கொடுத்தோம். 950 ஐடி கார்டு நாங்கள் வசூல் பண்ணி கொடுத்தோம். ஆனால் அந்த 5400 இன்சூரன்ஸை நாங்கள் அடமெண்ட்டாக கேட்டதுனால தான் நீங்கள் கொடுத்தீங்க. 5400 நீங்கள் நாங்கள் உறுப்பினர் பணம் கொடுத்தாப்புல, நாளைக்கே அவன் செத்து போயிட்டாலும் 5400 நான் அவன்கிட்ட பணம் கொடுத்தேன், இன்சூரன்ஸ் பணம் இருக்கிற வரைக்கும் மனம் உடனே ஒவ்வொருத்தரும் நிற்பான். நாங்கள் உன்கிட்ட அடமெண்ட்டாக நாங்கள் கேட்டதுனால தான் அந்த இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டு கொடுத்தாரு. யூனிஃபார்ம் வரைக்கும் தரல, நலவாரியமும் கொடுக்கல, ஆயுஷ்மான் பாரத் கார்டும் கொடுக்கல, ஈஸ்வர்மா கார்டு, இந்த தொழிலாளர் எல்லாமே எதை நீ சொன்னியோ அதை எதையுமே கொடுக்கல. அந்த தலைவர் சொன்னது ஒவ்வொரு வார்த்தையும் பிரேக் ஆனதுனால நைட்டு 1 மணிக்கு என் முன்னாடி பிள்ளைல இருந்து ஒரு டிரைவர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் தேவடியா பசங்க பண்ணி கொடுத்துறாங்க. அசிங்கமா பேசுறதுன்னு நினைச்சிடாதீங்க. இந்த வார்த்தையை என்ன கேட்டாங்க, இந்த வார்த்தை கேட்கும்போது பிரேக்கான ஐடி நீங்க எல்லாம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் ஒரு சங்கமான நைட்டு 1 மணிக்கு என்னை ஃபோனை போட்டு அசிங்கமாக கேட்டிருக்காங்க. நம்ம நிர்வாகிகள் அதாவது துரைமுருகனை கேட்டிருக்காங்க. அது எல்லாமே பார்த்துட்டு தலைவன் சிரிச்சுட்டு தான் இருந்தான். நமக்கு 69 வயசாகுது. எங்கள் அம்மாவை கூப்பிடுறான் ராத்திரி. ஏன்னா அவன் கூப்பிடுவாங்க, பணம் கொடுத்துருக்கான், அவன் கேட்க தான் செய்வான். அதை கேட்டுட்டு ஒரு தேசிய தலைவன் சிரிக்கிறான். அவன் எச்சி பைய தின்னு புட்டு எச்சியில் தின்னுட்டு அடுத்து அண்ணனை போய் கையை எடுத்து போவான். இன்னைக்கு அது எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் எஸ்பி ஆஃபீஸில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே பெரியசாமிகிட்ட என்ன ஆதாரங்கள் இருக்கோ அந்த ஆதாரங்களை அவர் கொடுக்கட்டும். நல்லது கெட்டதுன்னு இனிமேல் அவங்க காவல்துறையோ கோர்ட்டோ அதை முடிவு எடுத்துக்கிட்டோம். இந்த சங்கம் பொய்யான வார்த்தைகளால், பொய்யான நம்பிக்கையால் நடந்ததுங்கிறத 100% மாற்ற முடியாது. இது 100% உண்மை. உங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஏமாந்தது இல்லாமல் உங்களையும் ஏமாற வச்சதுக்காக எங்களை எல்லாத்தையும் மன்னிச்சிங்க. வேற வழி இல்லை, எங்களுக்கு தெரியல. இப்போதான் இந்த இவ்வளவு தகவல்னு தெரியுது. மாவட்ட கண்காணிப்பாளர்னு ஒரு போஸ்ட்டு காவல்துறையில் மட்டும்தான் இருக்குன்னு எங்களுக்கு இப்போ தான் தெரியும். ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிருக்கீங்களே, இந்த மாவட்ட கண்காணிப்பாளருங்கிற விஷயமே பைலாஸில் இல்லை. இப்போ பைலாஸில் இல்லாத நபர்கள்ட்ட நான் பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு பெரியசாமி சொன்னதுனால தான் நாங்கள் பைலாஸை போய் தேடுறோம். அந்த பைலாஸில் இப்படி தான் வருமா, என்ன இருக்குது, ஏது இருக்குன்னு லாயரை வச்சு, அட்வொகேட் வச்சு நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது மாவட்ட கண்காணிப்பாளர் ஒரு போஸ்டிங்கே இல்லை. இல்லாத ஒரு போஸ்டிங் எதுக்கு 6000 கமிஷன் அதுக்கு டொனேஷன் வாங்கினேன்? தேசிய நிர்வாகிகள்னு சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ள 4 பேர்த்த கொடுத்தியா? அன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து பணத்தை உருவாக்கினா தான் வெளியே போக முடியும்னு உனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 4 பேருக்கு 10,000 டொனேஷன் வாங்கி நீங்கள் உருவாக்கினா, அந்த 4 பேர்த்த வச்சு 10 மாவட்டத்துக்கு நிர்வாகிகளை உருவாக்கினா, அவங்கள்ட்ட டொனேஷன் வாங்கினா, அவங்க வச்சு அவங்கள போக சொல்ல. நீ அந்த காசை வாங்கலைன்னாலும் 100க்கு பாதி காசு வாங்கிட்டேன், 100க்கு 50 ரூபா நீ வாங்கிட்டா, மீதி இருக்க 50 ரூபாயில் ஒவ்வொருத்தரும் அந்த மாவட்டத்துக்கு போய் வேலை செய்யணுங்கிறத நீ விட்டு வச்சிருந்தா. இன்றைக்கி உன் வேலை முடிஞ்சு போச்சு, அந்த 50 ரூபாய் திருப்பி கொடுறாங்க. வேறு எந்த விஷயமும் இல்லை, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பணத்தை கேட்டாங்க, செலவு பண்ண கொடுத்துட போகிறாங்க, செலவு கொடுத்துட்டா பார்க்குறாங்க, இல்லைன்னா கை காசு கொடுத்துட்டு போகிறோம். அதெல்லாம் அடுத்த விஷயம். அந்த சங்கத்துக்காக 7 லட்சம் நாங்கள் கொடுத்துருக்கேன், மாதம் 13 லட்சம் கொடுத்துருக்கேன். அப்போ எல்லாத்தையும் அக்கௌண்ட்டில் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. 4160 பக்கம் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன், எஸ்பி ஆஃபீஸில் ஒப்படைச்சிருக்கேன். எதுக்கும் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம நிர்வாகிகள் அனைவரும் கேட்ட கேள்விகளுக்கு நாங்கள் பதில் கொடுத்தோம். பெரியசாமி சரியான பதில் கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு வாங்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இவ்வளோ தகவல் சொல்கிறோம். நீங்கள் என்னென்ன தகவலை கேட்கணும்னு வேணால் எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா எங்கள்கிட்ட ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அக்கௌண்ட் இருக்குது. எல்லா நண்பர்களும் அதை கேட்டுக்கிட்டு அடுத்து அதை நடவடிக்கை எடுங்க. ஏன்னா 12ஆம் தேதி மீட்டிங் போடுறாப்புல, அந்த மீட்டிங்க்கு நீங்கள் போங்க, போய் என்ன சொல்கிறாரு. எந்த நிர்வாகியும் நான் அவர்கிட்ட 3 வருஷ காலமாக நேரில் சென்று ஒன்றாக சாப்பிட்டு ஒன்றாக ஒரு இடம் தூங்கி இந்த சங்கத்துக்காக டெல்லி வரைக்கும் பாராளுமன்றத்தில் போயிட்டு உட்காந்து உறுப்பினர்களிடம் ஒவ்வொரு ரூபாயாக நன்கொடையாக வசூல் பண்ணி இந்த மீட்டிங்கு போடுறதுக்கு ஒரு இடத்துக்கு போய் வர்றதுலேருந்து நீங்கள் ஒவ்வொரு ரூபாயாக நன்கொடையாக கொடுத்து உருவாக்கின சங்கம். இந்த சங்கம் இதோட போயிடக்கூடாதுன்றது ஒரு விஷயம். இந்த தலைவரை தூக்கிட்டு இந்த சங்கம் நீங்கள் எடுத்து செய்யணும் அப்படின்றது தான் என்னோடய கோரிக்கை. ஏன்னா ஓட்டுநரோட வாழ்வாதாரம், சுயமரியாதை அனைத்துமே இதில் வச்சுருக்கோம். வந்திருக்கிற நிர்வாகிகள் அனைவருமே இதை புரிஞ்சுக்காங்க.
நம்ம மாவட்டத்தில் நம்ம நம்பி வந்திருக்கிற ஒன்றிய நிர்வாகியாகட்டும் உறுப்பினராகட்டும் நம்மளை கேள்விகள்லாம் கேட்பாங்க. இருந்தாலையும் நம்ம தவிர முன்னாடி உங்கள் முன்னாடி வச்சுருக்கோம். என்னடா ஏற்றோன்னே இவங்க எஸ்பி ஆஃபீஸில் போய் நின்றுட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது நேற்று மீட்டிங்கில் பேசுனது இதுதான். இந்த முடிவு சரியாக செஞ்சுருக்கோம். பெரியசாமி சொன்னால் அப்படி நாங்கள் ஒரு சங்கத்தை உருவாக்குறோம், அதனால் நாங்கள் பொய் பேசிட்டு திரும்புகிறோம், சங்கத்தில் இருந்து பணத்தை திருடி போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியசாமி ஏற்கனவே சொல்லியிருக்காப்புல. ஆனால் இருந்தாலும் அது உண்மை இல்லை. இந்த சங்கம் நடத்துறன்னு எவன் முன்னாடி வரானா அவன் பெரிய திருடன். அவன் பின்னாடி போனதால தான் நாங்கள் திருடணும் ஆகிட்டோம். அவன் சொல்லிட்டா நாங்கள் திருடணும் ஆகிட்டோன்ட்டு. ஆனால் திருடன்ற உறுப்பு உங்கள் முன்னாடி நிர்வாகிகள் முன்னாடி நாங்கள் நிர்வகிச்சிருக்கோம். அதே போல் இந்த டிரைவருக்காக நடத்துகிறாங்க பார்த்தீங்களா அந்த சங்கம், இந்த சங்க தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, தனிநபர் வாழ்கிறதுக்காக இந்த டிரைவரோட நேமை வச்சு அவங்க பொழைச்சிட்டு போயிடுறாங்க. நம்ம ஓட்டுநர்கள் காலம் ஃபுல்லாக இப்படியே தான் இருக்கும், இப்படியே தான் உழைச்சிட்டு கிடக்கணும். அதனால் தயவு செய்து இந்த சங்கம் நடத்தணும்னு நினைக்கிறவங்க கண்ணியமாகவும் டிரைவர்களோட வாழ்வாதாரத்தை நினைச்சு உயர்த்தி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல மாதிரியாக நடத்திட்டு போகணுன்றது என்னோட வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர், மாவட்ட தலைவர், மாவட்டத்திலிருந்து ஒன்றியம் அனைத்து நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் இந்த சங்கத்தை நம்பி வந்த எங்களை உள்பட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இங்கே பெரம்பலூர் மாவட்டத்தை ஆஃபீஸில் இருக்கோம். அதே மாதிரி எஸ்பி ஆஃபீஸுக்கும் போயிட்டு வந்தோம். இந்த சங்கத்தை எந்த லெவலில் நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கணுமோ அந்த லெவலில் இந்த சங்கத்தை ஒரு தனி நபராக உருவாக்கினேன். என்னோட பேர் தான் இதில் முன்னாடி, நான் தான் தலைவர், நிரந்தர தலைவன். நீங்கள்லாம் எனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான். நான் சொல்கிறத கேட்டால் நீங்கள் சங்கத்தில் இருங்க, அப்படி இல்லைன்னா அந்த சங்கத்தை விட்டு வெளியேறலாம் அப்படின்னு சொன்ன அந்த பெரியசாமி இன்னைக்கு நேற்று நம்ம 26ஆம் தேதி இங்கே பெரம்பலூரில் வந்து மீட்டிங் போடணும்னு சொன்னோம். வேப்பந்தட்டையில் போட்டாச்சு. நம்ம நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் மொத்தம் நம்மக்கிட்ட இருக்கிறதே மாவட்ட நிர்வாகிகள் வந்து மாவட்ட கண்காணிப்பாளர் போட்டிருக்கிறது 17 பேர். நேற்று வந்து கிட்டத்தட்ட 13 பேர் வந்திருந்தாங்க. மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட தலைவர்கள், செயலாளர் 2 பேர் வந்திருந்தாங்க, மாவட்ட தலைவர்கள் 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்கள வச்சு சில கணக்கு வழக்குகளெல்லாம் நாங்கள் பார்த்தோம். நன்கொடை புக்குன்னு சொல்லி போட்டு கொடுத்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த நன்கொடையிலேருந்து நாங்கள் வசூல் பண்ண பணத்தையும் அவரோட அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் எவ்வளோ பணம் வசூல் பண்ணி போட்டிருக்கோம், அதில் என்ன செலவு வரவு எல்லாமே பார்த்து எல்லாமே கொடுத்துருக்கோம். எல்லாருமே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. கணக்கு வழக்கில் கரெக்டாக இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்றைக்கி இந்த நம்ம டிரைவர் டுடே நெட்வொர்க் அந்த மூலியமாக தான் இந்த சங்கத்தையோட நேமை வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அந்த அக்கௌண்ட்டில் தலைவர் மட்டும்தான் முக்கியம். அதுக்கப்புறம் பொருளாளர் வந்து ஃபஸ்ட்டு சாம்பிளுக்கு வச்சேன். அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் கையெழுத்து இல்லாமல் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லா திறமையும் அவர் சொல்லியிருந்தாரு, நீங்கள் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நாம் 4 பேர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா தனிகாசலம், மாது, துரைமுருகன், ஜெய்சிலன் 4 பேர் 4 ஜோனாக பிரித்து வேலை பார்க்கறதுக்கு விட்டுருந்தாங்க. நாங்கள் வேலையை பார்த்து நைட்டு பகலும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நிர்வாகிகளை உருவாக்கி உங்ககிட்ட இருந்த பண்டையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு எங்ககிட்ட இருந்த பண்டையும் நாங்கள் கொடுத்துட்டு இன்னைக்கு நாங்கள் திருடி போயிட்டோம். 4 லட்சம் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஒவ்வொரு, அதாவது தனிகாசலம் 4 லட்சம் எடுத்துகிட்டு போயிட்டு, அப்படி துரைமுருகன் 4 லட்சம் எடுத்துகிட்டு போயிட்டு, அப்படி மாது 4 லட்சம் எடுத்துகிட்டு போயிட்டு, அப்படி ஜெயசீலன் 4 லட்சம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படி இந்த தேசிய நிரந்தர தலைவர் பெரியசாமி, அது டாக்டர் பெரியசாமி சொல்லியிருக்காரு. அதுக்கான கணக்கு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம குரூப்பில் நம்ம போட்டிருக்கோம், நிர்வாகி குரூப்பில் போட்டிருக்கோம். அந்த ஸ்டேட்மெண்ட் படியாக பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு பக்கம் வந்திருக்கு. அந்த 10 லட்ச ரூபாயில் யார் யாருக்கு போயிருக்குன்றது உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியலன்னா எனக்கு படிக்க தெரியாது. பக்கத்தில் யாராவது நண்பர்கள் இருந்தால் இந்த பணம் எந்தெந்த வணக்கில் போயிட்டுருக்கு அப்படின்றத பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்காங்க. அதே மாதிரி இந்த எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்களே எதிர்பார்க்காத கணக்கு. இது ஐடி கார்டில் வந்து இவ்வளோ ஐடி கார்டுக்கு இவ்வளோ பணம் வந்திருக்கு உள்ள பேங்க்குள்ளே. நாங்கள் நன்கொடையாக வாங்கிட்டு வந்து கொடுத்த பணமும் உங்கள்கிட்ட தான் கொடுத்துருக்கோம். இதை நாங்களே எதிர்பார்க்கல. எப்படி பார்க்கலான்னா 10-11 லட்ச ரூபா பணத்துக்கு என்ன ஏதுன்னே இப்போ வந்து எங்களுக்கு தெரியல. நாங்கள் ஏதோ ஏமாற்றிட்டோம், 4 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்புறம் நாங்கள் 4 லட்சம், அதே வந்து 16 லட்ச ரூபா ஆகி போச்சு. அப்படின்ற ஒரு காரணத்தில் போய் ஸ்டேட்மெண்ட் கேட்கலான்னு போனோம் பேங்குக்குள்ளே. அப்போ பெரியசாமிக்கு பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணக்குள்ளே அவர் என்னன்றாருன்னா, நீ அவங்களுக்குலாம் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க, நான் வரேன், நான் வந்து எடுத்துக்கிறேன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பேசுறது நாங்கள் காது கொடுத்து கேட்குறோம். அதை ரெக்கார்ட் பண்ணி வீடியோவும் வச்சுருக்கோம். அது வேணும்னா குரூப்பில் போட்டு விட்றோம், நம்ம நிர்வாகிகள் தெரிஞ்சுக்காங்க. அதுக்கப்புறம்
அந்த கையெழுத்து பவர் நம்ம துரைமுருகனுக்கு இருக்கிறதுனால இதை நாங்கள் இந்த டைரக்ட் நெட்வொர்க்கில் எங்களுக்கும் ஒரு பொறுப்புன்னு போட்டு அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணதுனால ஃபோர்ஸ் பண்ணி பேசுனதுனால மேனேஜர் வந்து இதை சட்ட ரீதியாக நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம். இப்போ எஸ்பி ஆஃபீஸ் தான் போகிறோம் அப்படின்றனால சரிங்க சார் நான் நீ ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் ஒன்று கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் தரேன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காப்புல. அந்த ஸ்டேட்மெண்ட் குரூப்பில் போட்டிருக்கு. இனி இந்த சங்கத்தை அனைத்து மாவட்ட நிர்வாகிகிட்ட இந்த சங்கத்தை ஒப்படைக்கணும். அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் வந்து கண்காணிப்பாளரும் மாவட்ட தலைவர் அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த நிர்வாகத்தை எடுத்து நல்ல மாதிரியாக செஞ்சுட்டு போனோம். தனி ஒருவன் வாழ்கிறதுக்காக எத்தனை பேர் உழைப்பும் நம்ம போட்டுட்டோம். இப்போ அந்த உழைப்பை நமக்காக நம்ம ஓட்டுநர் சமுதாயத்தை காக்கணும்னா நாம் எடுக்கும் முடிவுக்கு தலைவன் நேரில் வந்து கணக்கு வழக்கு ஒப்படைச்சு அதே எஸ்பி ஆஃபீஸில் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு நடவடிக்கைலாம் எடுப்பாங்க. தனிநபரால் நாங்களாம் நிறைய பாதிச்சிருக்கோம். நீங்களும் பாதிச்சிருக்கிறீங்க. அந்தந்த மாவட்டத்தில் ஒன்றிய வாரியாக பாதிச்சிருப்பீங்க. அதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு வேணும்னா நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நின்று இந்த விஷயத்துக்காக போராடி இந்த சங்கத்தை இந்த ஓட்டுநர் சமூகத்தை எடுத்துகிட்டு வந்து காப்பாற்றணும்னா உங்களோட கொடுத்த நிர்வாகத்துக்கு சரியான வேலை இப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னா போதுமானது. அனைத்து நிர்வாகிகளுக்கும் வணக்கம்.